ரஜினி சார் தற்போது ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிருக்காரு. கடைசியாக அவர் நடிப்புல வெளியான கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ஆனால் எப்போதும் போல வசூல்ல பட்டைய கிளப்பியிருக்கு. இந்த நிலையில ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பிறகு ரஜினி சார் அடுத்தடுத்து எந்த படங்கள்ல நடிக்க போறார் அப்படின்றத பற்றி ஒரு சில அப்டேட்டுகளுமே வைரலா போயிட்டு இருக்கு. இன்றைய இளம் தலைமுறை நடிகர்களுக்கே டக் கொடுக்கும் வகையில் அவருடைய லைனப் இருப்பதாக பார்க்கப்படுது. இந்த வயதிலேயே ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். 75 வயதுள்ள மனிதர் போலவே இருக்கிறாரா? வேகமாக நடப்பது, வேலையில் சுறுசுறுப்பு காட்டுவது அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்காரு. இந்த நிலையில தற்போது அவர் ஜெயிலர் 2 அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக தலைவர் 173வது திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்க இருக்காரா. இந்த படத்தை முடித்த கையோடு மீண்டுமே சன் பிக்சர்ஸ் உடன் ஒரு படத்துல கை கூக்குறாரு. அந்த படத்தை இயக்குனர் அட்லி அவர்கள் இயக்குறாரா. சோ அது மட்டும் இல்லாமல் மீண்டுமே கமலஹாசனுடன் ஒரு படத்துல இணைய இருக்காரா. இந்த திரைப்படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. மேலும் ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நடிக்க போற படம் அப்படின்றதுனால படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருக்கு. சோ இந்த படத்தை சங்கர் இயக்க போவதாக ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட தன்னுடைய கைவசம் 6ல இருந்து 7 திரைப்படங்களை வச்சிருக்காரு. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுமே அடுத்தடுத்து வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.